கெட்ட வார்த்தை பேசுவதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன் தெரியுமா, எந்த தீய பழக்கமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த கெட்ட வார்த்தை பேச வைக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. முதலாவது விளையாட்டுக்கு பேசுவோம், அதுக்கப்புறம் கோபத்துல பேசுவோம். ஆனா என்னன்னா அந்த ஸ்பிரிட், இந்த ஆவிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, நான் இதை விட்டு வெளியே வரணும், அந்த கிருபையை தாரும் அப்படின்னு கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜீசஸோட க்ளோஸ பழக பழக அவர் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவரிடத்திலிருந்து சில ஊற்றுகள் வரும். இதெல்லாம் கிளியர் பண்ணிடும். பாம்பு சாத்தான் என்று தேவன் அறிந்ததும் அதை கொண்டிருக்கலாமே, ஏன் அதை தண்டித்தார்? இப்ப இருக்கிற பாம்பை, நீங்க ஒரு பாம்பு இங்க வந்துருச்சுன்னா எல்லாரும் ஓடி போயிடுவீங்க. அந்த பாம்பை பார்த்தாலும் அதற்கு அழகு எதுவுமே கிடையாது. அவ்வளவு அசிங்கமான ஒரு அருவருப்பான ஒரு சிருஷ்டி அது. ஆனா பாம்பு இப்போ ஒரு ஊரும் பிராணியா இருக்கு. அது ஊர்ந்து போற காரணமே சபிச்ச பிறகுதான் அது ஊர்ந்து போன ஒரு பிராணியா இருக்கு. அதுக்கு முன்னாடி அது நடக்கும், அது பேசும். அப்போ அழகா இருந்தது. அதனாலதான் ஏவாள் நின்று பாம்பு கிட்ட பேசினாங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் போகிறது. ஆனா அது எப்படி ஆண்டவர் அது சபிச்ச பிறகுதான் உன் வயிற்றின் மேல் நீ போவாய் அப்படின்னு சொல்றாரு அவர். அதுக்கு முன்னாடி வயிற்றின் மேல் போகலன்னு அர்த்தம். அப்ப அதனுடைய உருவம், அதனுடைய தன்மை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது பேசக்கூடிய, நின்று பேசக்கூடிய ஒரு அழகுள்ளதா இருந்துச்சு. அது சபிச்ச பிறகுதான் அருவருப்பா மாறிடுச்சு. அப்ப அது பாம்பினுடைய தப்பு இல்ல, அந்த பாம்புக்குள்ள சாத்தான் ஏறி ஏவாளோட பேசிடுச்சு. அதனால அந்த பாம்பை கொண்டு பிரயோஜனம் இல்லை. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேசின போது அங்கிருந்த யூதர்களுக்கு அந்த பாஷை புரிந்தது. ஆனால் இன்றைக்கு அந்நிய பாஷை பேசும்போது மற்றவர்களுக்கு புரியவில்லை, ஏன்? கேள்வி புரிஞ்சுதா? பெந்தெகோஸ்தே நாள்ல 120 பேர் பேசின பாஷை கூடி வந்தவர்களுக்கு புரிஞ்ச பாஷையா இருந்தது. அரேபிய பாஷை, இப்படிப்பட்ட பாஷைகளா இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற பாஷை நமக்கும் தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்நிய பாஷையில் 2 வகையான பாஷைகள் உண்டு. ஒன்று நமக்கே தெரியாத பாஷை. அடுத்தது இந்த நமக்கே தெரியாத பாஷைக்குள்ள தெரியக்கூடிய ஒரு பாஷை வரும். அதுக்கு இந்த 9 வரங்கள்ல ஒரு வரம். அதுக்கு பேர் தான் பற்பல பாஷைகள். பற்பல பாஷைகள் அப்படின்னா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கே தெரியாது, நீங்க பிரெஞ்சு பாஷை பேசிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஜாப்பனீஸ் பாஷை பேசிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஆப்பிரிக்கா பாஷை பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது. நமக்கு யாருக்குமே ஆப்பிரிக்கா பாஷை தெரியாது. அப்ப யாராவது ஒரு வாலிப பையன் ஆப்பிரிக்கா பாஷை பேச, நமக்கு பொறுத்தவரைலாம் அந்நிய பாஷை தான். ஆனா ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தர் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தா, ஹே எங்க ஊர் பாஷை பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாரு. இது மாதிரி தான் இஸ்ரவேல்ல நடந்தது. அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் அந்த 120 பேர் பேசும்போது அவர்களுக்கு அந்நிய பாஷையா இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு அந்த வரங்களில் ஒன்று, பற்பல பாஷை என்கிறதான வரங்களில் ஒன்றா இருந்தது அந்த 120 பேர். ஏன்னா எத்தனையோ நாடுகளிலிருந்து இப்ப அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகைக்காக வர்றாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. அப்ப அவங்க சுற்றி பார்க்கும்போது, என்னப்பா இவங்கெல்லாம் லோக்கல் ஆளாச்சே, எப்படி நம்ம ஒரு பாஷை பேசுறாங்க? பொங்கல்னு ஒரு பண்டிகை இருக்கு தமிழ்நாட்டில், பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகைக்கு 3 நாள் 4 நாள் லீவ் இருக்கும்போது உங்க அப்பா அம்மா ஒருவேளை வளைகுடால இருந்து வருவாங்க, இல்ல நார்த் இந்தியால இருந்து வருவாங்க. இங்க வரும்போது நீங்க பாஷை திடீர்னு நீங்க ஹிந்தியில பேசுறீங்க வச்சுக்கோங்க. அப்பா என்ன, நான் டெல்லியில இருந்து வரேன், இவ எப்படி ஹிந்தி பேசுறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது போல இன்னொரு அப்பா வரும்போது அரபிக் பாஷை உருது பேசுறாங்க, எப்படி இது அப்படின்னு யோசிப்பாங்க. இதே போலதான் அன்னைக்கு யோசிச்சாங்க. கர்த்தர் அந்த பாஷை பேச வைத்தார். அந்த 9 வரங்களில் ஒன்று கிரியை செய்கிறது. அதே நேரத்தில் எப்பொழுதும் இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பாஷை தான் பேச வேண்டும் என்று பைபிள் வலியுறுத்தி பேசவில்லை. நேற்று நான் ஒரு வசனம் வாசிச்சோம் தெரியுமா? அந்நிய பாஷை ஒருவன் பேசினால், அது மறுபடியும் வாசிங்க அந்த வசனம் தமிழ்ல எப்படின்னு தெரியல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:2. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடி. அப்ப பாருங்க, பைபிள் பர்மிஷன் கொடுக்குது, ஒருவனும் அறியாது இருக்கிறான். அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனா தமிழ்ல, இங்கிலீஷ்ல அன்னோன் டங்ஸ் அப்படின்னா யாருக்குமே தெரியாத பாஷை, அன்னோன் டங்ஸ். அதனால அப்படி பேசுறதுக்கு பைபிளே பர்மிஷன் கொடுக்கு இந்த வசனத்துல.
சில நேரத்தில் அது வரமா மாறும்போது அது சிலர் இங்க இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட பாஷைக்காரர் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையை குறிப்பிட்ட பாஷையை மாற்றுவார். அவ்வளவுதான். தேவன் இருப்பதை சயின்டிஸ்ட் நம்பவில்லை. ஆனால் ஏன் வரலாறுகளில் கிமு கிபி என்ற ஆண்டுகளை குறிப்பிடுகின்றனர்? அது நல்ல நியாயமான கேள்விதான். கிமு கிபி என்று சொல்லும் போதே இயேசு பிறந்தார் என்பதற்கு அத்தாட்சி. உண்மையா சொல்லும் அந்த கிபின்னு சொல்லணும். கிபின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு பின்னும் தமிழ்ல. ஏடினா என்ன அர்த்தம்? என்னது? ஆஃப்டர் ஆஃப்டர் டெத் இல்ல, அது யாரோ உண்டாக்குனது. ஆனோ டாமினி. ஆனோ டாமினா என்ன அர்த்தம்? அது லத்தீன் பாஷை. அது ஏடின்னு சொன்னா ஆனோ டாமினி. ஆனோ டாமினா என்ன அர்த்தம்? இன் த இயர் ஆஃப் அவர் லார்ட், எங்களுடைய ஆண்டவருடைய வருஷத்தில் அப்படின்னு இருக்கு. அதான் அர்த்தம். அப்போ இந்த வருஷம் என்ன வருஷம்? 2013, 2013. எந்த கணக்கின்படி? எங்களுடைய ஆண்டவருடைய வருஷத்தின் கணக்கின்படி. அப்ப இன்னைக்கு ஒரு இந்து மனுஷன் இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், 2013 அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 2013 ஏடி 2013. ஏடி 2013 என்ன அர்த்தம்? என்னுடைய ஆண்டவருடைய வருஷத்தின் கணக்கின்படி ஏடி 2000. அவங்களே எங்களுடைய ஆண்டவர் சொல்றாங்க தெரியாம. அதனால இது எல்லாரும் எங்களுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்றாங்க அவங்களுக்கே தெரியாம. அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, நம்முடைய இயேசு ஆண்டவராக இருக்கிறார் என்று வருஷமே ப்ரூஃபா இருக்கிறது.